Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கோயில் திருவிழா நடப்பதில் ஏற்பட்ட தகராறில் ஒரே பிரிவைச் சேர்ந்த 2 தரப்பினர் கடுமையாக மோதிக்கொண்டனர். புதுக்குடி காளியம்மன் கோயிலில் 4 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற திருவிழாவின் போது ஏற்பட்ட தகராறு காரணமாக அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வருடம் திருவிழா நடத்த ஒரு பிரிவினர் அனுமதி கோரியிருந்த நிலையில் மற்றொரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் திருவிழா நடத்த ஒரு தரப்பினர் கோயில் முன் பந்தல் அமைத்ததை கண்ட எதிர்த்தரப்பினர் அங்கிருந்தவர்களை கடுமையாக தாக்கியதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகரில் 20க்கும் மேற்பட்ட மாணவிகளை ஏற்றிச் சென்ற வேனில் 4 மாணவிகள் கதவில் அமர்ந்து தொங்கியபடி பயணித்த வீடியோ வெளியான சம்பவம் தொடர்பாக வாகன ஓட்டுநரை பிடித்து வேன் பறிமுதல் செய்யப்பட்டது. கபடி போட்டிக்காக கல்லாநத்தம் செல்ல ஆத்தூர் நகரில் மாலை 5 மணி அளவில் 20க்கும் மேற்பட்ட மாணவிகளை நெருக்கி வேனில் அமர வைத்ததோடு 4 மாணவிகள் கதவின் மீது தொங்கியபடியும் சென்றனர். இந்த சம்பவம் வீடியோவாக வெளியாகி பரபரப்பானதால் ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆய்வு செய்து வேன் ஓட்டுநரை பிடித்ததோடு வேனும் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போக்குவரத்து விதிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படாமல் பல வாகனங்கள் செல்வதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே குதிரைச்சாரிக்குளம் கிராமத்தில் உள்ள 7 பேர் சாமி கோயிலில் சாமி சிலைகள் உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயிலில் இருந்த ஐயன் சுவாமி, ஸ்ரீதேவி பூதேவி, மாயாண்டி, பேச்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சாமிகளின் கற்சிலைகளை மர்ம நபர்கள் உடைத்ததால் அப்பகுதி மக்கள் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சாமி சிலைகளை உடைத்த மர்ம நபர்களை விடியாதிமுக அரசின் ஏவல் துறை உடனடியாக பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரியலூர் அருகே பல நாட்களாக குப்பைகள் அள்ளப்படாததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ராஜீவ் நகர் அரசு துவக்கப்பள்ளி அமைந்துள்ள பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் விடிய அரசின் உள்ளாட்சி நிர்வாகத்தால் முறையாக அள்ளப்படாமல் அப்படியே விடப்பட்டுள்ளது. இதனால் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று பரவி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் மக்கள் எக்கேடு கெட்டால் எங்களுக்கு என்ன என ஸ்டாலின் அரசு குரட்டை விட்டு தூங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக வாழைப்பயிர் கடும் சேதமடைந்தது. நாகர்கோவில் அடுத்த கொக்கல் விளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பயிரிடப்பட்ட ஏற்றுமதி ரகங்களான நேந்திரம், ஏத்தன், பேயன் உள்ளிட்ட 7000 வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் பெரும் பாதிப்படைந்துள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் விடிய அரசு அதிகாரிகள் சேதத்தை பார்வையிடவில்லை என்றும், எனவே உடனடியாக சேதத்தை பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். இந்த 6 லட்சம் ரூபாய் போயிட்டு இந்த விவசாயி இனிமேல் விவசாயம் பண்ணதுக்கு மனம் இல்லாம போயிருது. ஞான ஊராட்சியில மட்டுமே 8000 சில்லற வாழை கீழே விழுந்திருக்கு. அதனால சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை பார்வையிட்டு அந்த விவசாயிக்கு செலவான காசுல பாதியாவது கொடுத்தாச்சுன்னா மீண்டும் இந்த விவசாயத்தை அவங்க செய்வாங்க. இந்த விவசாயம் செய்து இந்த வாழை பயிர் வைப்பதனால் இந்த வாழை ஏற்றுமதி கேரளா, இந்த சென்னை, வெளிநாட்டுகளுக்கு எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. இதே போன்ற விவசாய பாதிப்புகள் வரும்போது இந்த ஏற்றுமதிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது.